வணக்கம். என் பேர் ரக்ஷித் சிவசுப்ரமணியன். நான் போன காணொளியில் ஒரு திருக்குறள் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு திருக்குறளை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். திருக்குறள் உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கியம். இதை எழுதினது திருவள்ளுவர். திருக்குறள்ல 133 குறள்ல 133 அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரத்துல 10 குறள் அப்படின்னா 133 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1330 அத்தனை குறள் இருக்கு திருக்குறள்ல. அந்த திருக்குறளை 3 பிரிச்சிருக்காங்க. அறம், பொருள், இன்பம். அறம்னா நெற்றி, நெறி, தர்மம். அதை பத்திலாம் எழுதியிருக்காரு. அது 38 அதிகாரம் இருக்கு. அப்படின்னா 380 குறள். 2 பொருள் அப்படின்னா வாழ்க்கை, பண்புகள், அதை பத்தி எழுதியிருக்காரு. அதுல 70 அதிகாரம் இருக்கு. அப்படின்னா 700 குறள். 3 இன்பம் அப்படின்னா காதல், உணர்ச்சி, அத மாதிரி. அதுல 25 அதிகாரம் அப்படின்னா 250. திருக்குறள் பல மொழியிலலாம் மாற்றி எழுதியிருக்காங்க. பல திருக்குறள் பல உலகத்துல நிறைய ஆளுங்கள்லாம் அந்த திருக்குறள் ஒரு நல்ல பாடம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய ஆளுங்கள்லாம் இது உலகத்துல ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப முக்கியம்னு. இதுதான் திருக்குறளோட சிறப்பு. அது 7 வாக்கியத்துல ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கலாம். நான் கையளவுக்கு தான் படிச்சிருக்கேன். ஆனால் உலகத்துல இன்னும் நிறையா படிக்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லுங்க. நானும் கத்துப்பேன், நீங்களும் கத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.